அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த 41வது நேரலையில உங்கள சந்திப்பில மற்றற்ற மகிழ்ச்சி. மொத்தமா 50 நேரலைக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். 41வது இது வந்து நேற்று நேரலையோடைய அப்படியே தொடர்ச்சின்னு வச்சுக்கங்களேன். நேத்து நான் சொல்லியிருந்தேன். இந்த நேரலை நம்ம பண்ணுவதற்கு முக்கியமான காரணமே நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். நம்மளுடைய அறிவையும், அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு. இதில இந்த சமயத்தில ஒரு முக்கியமான டாபிக் ஏன்னா நெறைய ட்ரெய்னர்ஸ் வந்து இப்ப நெறைய ட்ரெய்னர்ஸ் இல்ல பிசினஸஸ் நெறைய பேருமே நம்ம ஒரு இப்போ பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ன்னு நெறைய வந்துட்டே இருக்கு. அதில டிசிஷன் எடுக்கிறதுல ஒரு கன்ஃப்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். நேத்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். அதில என்னென்ன ஃபீச்சர் இருக்கு, எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். இத வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இத வந்து நான் நீங்க வந்து ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட்டா வச்சுக்கங்க. இல்ல உங்களுடைய பர்சனல் நீடுக்காகவே இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, எப்படி அந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணத்தோட நான் விளக்கிறேன். நேத்தைய காணொளி நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். டேக் மேங்கோன்ற ப்ராடக்ட் தான் நம்ம எடுத்து நேத்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி ட்ரெய்னர்ஸ், கோச்சஸ், எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்லைன் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இது ஒரு உதவிகரமான இன்ஃபர்மேஷனா இருக்குன்றதுனால நம்ம அத அடிப்படையா வச்சு பண்ணியிருந்தோம். இதில 2 விதமான அ இன்வெஸ்ட்மென்ட் ரீசன் இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டா செட்டப் பண்றதுக்கு, அதாவது அந்த ப்ராடக்ட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அத உங்களோடதா மாத்தி யூஸ் பண்றதுக்கு 2 இது இருக்கு. ஒண்ணு ஃப்ரீடம் பிளான், இன்னொன்னு என்டர்பிரைசஸ்ன்னு இருக்கு. இது ஃப்ரீடம் வந்து 25,000 பிளஸ் ஜிஎஸ்டி ஏறக்குறைய 30,000 வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் என்டர்பிரைசஸ் 1,00,000 பிளஸ் ஜிஎஸ்டி லைஃப் டைம் செட்டப் ஃபீஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதில என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு எல்லாமே நேத்து நம்ம பார்த்துட்டோம். இத ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போதைக்கு அப்புறமா கூட பார்த்துக்கலாம். இல்ல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நீங்க அந்த பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு, அது எல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் முடிஞ்சுச்சு. அடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு 4 வேரியேஷன் பிளான் வச்சிருக்காங்க. பேசிக், ப்ரோ, அட்வான்ஸ்ட், அல்டிமேட். இதோட ஃபீஸ் எல்லாம் பார்த்துங்க. ஒண்ணு ஃபிக்ஸ்டு ஃபீ வந்து இதில கிடையாது. 10% கமிஷன் மட்டும் இருக்கு. ப்ரோல வந்து 5,000 ஃபிக்ஸ்டு ஃபீ இருக்கு. 5% கமிஷன் இருக்கு. இதில 15,000 2.5% 30,000 அதோட சேர்த்து 0 கமிஷன். அது 1.5% லோயஸ்ட் இந்தியன் கேட்வே கமிஷன் இருக்கு. இன்டர்நேஷனல் 5%. மத்த இந்த ஃபியூச்சர்லாம் நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? ஓகே உங்களுக்கு ஃபியூச்சர் புடிச்சிருச்சு. எல்லாமே நம்ம இத வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா எல்லாமே ஆச்சுன்னு வச்சுக்கங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா, இப்ப வந்து ஒரு ப்ராடக்ட் நேத்தே நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப முக்கியமாக ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்றதோ, இல்ல ஒரு சர்வீஸஸ ஒருத்தர்ட்டருந்து வாங்குறதோ பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அது பார்த்தோனே அது அவங்க ப்ரமோட் பண்ற விதத்திலயோ, இல்ல அதில இருக்க ஃபீச்சர்ஸ வச்சோ நமக்கு கண்டிப்பா தேவை. ரொம்ப அப்படியே ஆர்வமா இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு தான் இருக்கும். அது ஒரு டெம்ப்ட் ஆகும். அது முக்கியமா பெரிய பெரிய ஆஃபர்லாம் கிடைக்கிறப்ப, ரொம்ப அதிகமாவே நமக்கு டெம்ப்ட் ஆகும். நான் நேத்து சொல்லியிருந்தேன். அதில வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நீங்க பர்ச்சேஸ் பண்றது. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ட தெளிவா கத்துக்கிறது. இல்ல அந்த சர்வீஸஸ முழுமையா என்னன்னு புரிஞ்சுகிட்டு, அது உங்களுடைய நீடுக்கு வந்து பயன்படுத்துறது. பயன்படுத்தினா மட்டும் தான் அதிலருந்து ரெவென்யூ நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். இல்லன்னா, அத என்ன பர்ப்பஸ்க்காக வாங்குனீங்களோ, அந்த பர்ப்பஸ் வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இது நடக்கல அப்டின்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வேஸ்ட். ஸோ இத வந்து அடிப்படையில புரிஞ்சுக்கங்க. இது பேசிக்கா நான் உங்களுக்கு எந்த இதுக்குனாலும் அடிப்படையா இத வச்சுக்கலாம். அத வந்து நம்பர்ஸ்லயே என்னென்ன நடக்குது அப்டின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுல 2 விதமான கம்பேரிசன் பண்ண போறோம். இது நார்மல் டயத்துல இவங்க இதுல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அதே இந்த அ பிளாக் ஃப்ரைடே அப்போ பர்ச்சேஸ் பண்ணா என்ன நடக்கும்? அப்டின்றதையும் நான் சிம்பிளா நம்பர்ஸ்ல மட்டும் காமிச்சுர்றேன். டைரக்ட்டா நீங்க புரிஞ்சுக்கிறது வந்து மொத்தமா இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்றோம். நமக்கு எவ்வளோ நாளைக்குள்ள அந்த காச ரிட்டர்ன் பண்ண முடியும்? அதாவது திரும்ப எடுக்க முடியும். அப்ப திரும்ப எடுக்க முடியும்னா, மாசம் மாசம் எவ்வளோ சம்பாரிக்கணும்? இதுதான் இதுக்குள்ள இருக்க பேசிக் கால்குலேஷன். இத தவிர வேற பல நம்ம அட்வர்டைஸ்மென்ட் காசு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். நம்ம டைம் இருக்கு. இல்ல நம்ம டீம்ல வேலை பார்க்குறவங்க இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நேரடியா அந்த ப்ராடக்ட்க்கு நான் காசு போட்டேன் அப்டின்னா, எனக்கு எவ்வளோ நாளைக்குள்ள ரிட்டர்ன் வரும்? அப்டின்றத தெரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு தெரியணும். அவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னா நம்மட்ட என்னென்ன ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்குன்னு தெரியணும். சரியா? இது ஆன்லைன் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் இதுனால நான் வந்து கோர்ஸஸ குடுக்கலாம். இல்ல நீங்க ஒன் டூ ஒன் கிளாரிட்டி கால் குடுக்கலாம். இல்ல கோச்சிங் குடுக்கலாம். இல்ல வந்து நீங்க கோச்சிங் பிளஸ் கோர்ஸஸ் இல்ல கம்யூனிட்டி இல்ல சேலஞ்சஸ் இல்ல மல்டிபிள் திங்க கம்பைன் பண்ணியும் குடுக்க முடியும். அதுல என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுங்க. இந்த ஃபவுண்டேஷன வச்சுட்டு, இப்ப நம்ம வந்து நம்பர் கேம்க்குள்ள போவோம். இது உண்மையிலே கால்குலேஷன்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அத அடிப்படையா வச்சு நீங்க வந்து சூஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் இப்ப அத ஷேர் பண்ணிர்றேன். இந்த எக்ஸெல் ஷீட் உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிர்றேன். முக்கியமானது நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா, டோட்டலா நமக்கு என்ன இன்வெஸ்ட்மென்ட் போகும் அப்படின்றது தெரியணும். நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுல இருக்க வேரியேஷன்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன். ஃப்ரீடம் இருக்கு, என்டர்பிரைஸ் இருக்கு. இது வந்து ஒன் டைமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது. அதுல இப்போ ஜிஎஸ்டியோட நான் போட்டேன். 18% ஜிஎஸ்டி இருக்கு. அதோட சேர்த்தே போட்டேன். அதனால
29,500 வந்துருச்சு. இது 1,18,000 வந்துருச்சு. ஸோ இது அப்படியே வச்சுங்க. இது வந்து நம்ம ஒரு டைம் இதில இன்வெஸ்ட் பண்ண போறோம். அந்த அமௌண்ட் எல்லாம் இங்க இருக்கு. சரியா? குடுத்தாச்சு. இந்த லைனுக்கு இருக்கட்டும். அதில நம்ம அதாவது மாசம் மாசம் பே பண்ற மாரி வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தோம்னா, அதில இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸு. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, அதில பேசிக் இருக்கு, ப்ரோ இருக்கு, அட்வான்ஸ் இருக்கு, அல்டிமேட் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இத அடிப்படையா வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்து அதில என்னென்ன கமிஷன் அவங்க வாங்குறாங்க, ஒன் டைம் பேமெண்ட் என்ன இருக்கு அப்படின்றத கால்குலேஷன் பண்றோம். இப்போ ஃப்ரீ பிளான்ல நமக்கு அந்த இதில அதாவது பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எதுவும் இருக்கான்னா, பேசிக்ல கிடையாது. அதனால தேவையில்ல. அதேபோல நம்ம வந்து அ ப்ரோ பிளான்ல போனோம்னா, மாசம் மாசம் நம்ம வந்து ₹5,000 பே பண்ணணும். அதுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நான் இங்க போட்டேன். இதே மாரி ஒவ்வொருத்துக்கும் நான் இங்க இன்க்ளூட் பண்ணி போட்டாச்சு. இத தவிர அவங்களுக்கு அதாவது பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்றதுக்கு, மத்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மத்த பிளாட்ஃபார்ம் கன்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேக் எண்ட் என்னென்ன இருக்கு அதில எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பேசிக் இதில வந்து 10% கமிஷன் யூஸ் பண்றோம். அதாவது ஒரு வீடு இருக்கு. வீட்ல குடி போறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் குடுக்குறோம்னு வச்சுக்கங்க. இல்ல ஒரு ஆஃபீஸுக்கு அட்வான்ஸ் குடுக்குறோம்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் இந்த அமௌண்ட்னு வச்சுக்கங்களேன். அங்க இருக்கிற வரைக்கும் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது ரிட்டர்ன் கிடையாது. ஸோ கன்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் யூஸ் பண்றப்ப சில எக்ஸ்பென்சஸ் ரன்னிங் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மாரி இத ஞாபகம் வச்சுக்கங்க. அப்பன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதில வந்து நீங்க கொஞ்சம் அதிகமா குடுத்தீங்கன்னா, கமிஷன் குறையா குடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல இங்க வருது. இதெல்லாம் பார்த்துக்கங்க. இது அமௌண்ட் இருக்கு. ஸோ இத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட், இந்த மாசம் மாசம் குடுக்குற கமிஷன் அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் ஆகுதுன்றத நான் இங்க கீழ போட்டுருக்கேன். சரியா? இது எல்லாமே வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்டா என்ன ஆகும்? ஏன்னா இது புரியாம நான் அப்புறம் எக்ஸ்ப்ளைன் பண்ணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது நம்பர்ல அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துல நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்ப அது தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஐடியா. ஸோ மொத்தமா நமக்கு வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் என்ன ஆகுதுன்றது ஒவ்வொரு இதுக்கும் எந்த பிளான சூஸ் பண்ணா என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப மார்க்கெட்டிங் இது போட்டிருக்கேன். நான் மார்க்கெட்டிங்க வந்து கால்குலேஷன் எடுத்துக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அத வச்சுக்கங்கன்னு சொல்லி குடுத்துருக்கேன். இத தவிர இயர்லி ரெவென்யூ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க குடுத்துருக்கேன். மாசம் மாசம் நம்ம எவ்வளவு அதாவது மாசத்துக்கு நான் எவ்வளவு சம்பாரிக்க போறேன் அப்படின்றத வச்சு, இங்க வந்து இயர்லி ரெவென்யூன்றது வந்துரும். ஸோ 12 மந்த்ஸ் இங்க கால்குலேஷன் அக்குமுலேட் ஆகி கடைசில அது இங்க வந்துரும். ஸோ இதெல்லாம் இங்க தெரியும். இப்ப இந்த இயர்லி ரெவென்யூக்கும் உங்களுடைய ஆக்சுவல் இன்வெஸ்ட்மென்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஆனா நான் அந்த அமௌண்ட் எடுத்துக்கல. ரெவென்யூ லைக் டோட்டல் இயர்லி ரெவென்யூ அ அது வந்து நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்டோட எவ்வளோ டைம்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய டேட்டா. இத பார்த்துக்கலாம். இப்ப நான் மாசம் மாசம் ரூ. 10,000 ஏர்ன் பண்றேன்னு வச்சுக்கங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கால்குலேஷன். கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அனைவரும் இந்த ஷீட் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்னது. அது திரும்ப ஒரு தடவ கூட பார்த்துங்க. இப்ப நான் வந்து ரூ. 10,000 ஏர்ன் பண்றேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பேஸ் அதாவது ஃபர்கெட் அபௌட் என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அதெல்லாம் மறந்துருங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம வாங்கணும்னு ஒரு எண்ணம் தோணும். ஆனா நான் எதுக்காக இந்த நம்பர் சொல்றேன்னா, இந்த நம்பர் கேம நீங்க அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இருக்கிற ஃபியூச்சர்ஸ நான் யூஸ் பண்ணி இந்த மாரி என்னால வந்து சேல் பண்ண முடியும், வைக்க முடியும், முழுவதுமா பயன்படுத்த முடியும். இல்ல இந்த சர்வீஸ நான் இவங்ககிட்ட போய் கத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு உதவும். இல்ல இந்த டூல வாங்குனேன்னா எனக்கு இந்த இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிற முடியும் அப்படின்னு நெனச்சா மட்டும் தான் நீங்க பண்ணணும். இல்ல அத செய்றதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்காகவாவது இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இத வந்து 1 வருஷத்துக்கு வந்து ரூ. 5,45,000 இந்த டூலுக்கு என்டர்பிரைஸ் மாடலுக்கு நான் பண்றேன்னு வச்சுக்கங்க. அதாவது ரூ. 10,000 ஏர்ன் பண்ணா ஒரு ரூ. 1,800 ஒரு வருஷத்துல நான் உங்களுக்கு வந்து அ அந்த பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் குடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி குடுத்தேன் அப்படின்னா, அத தவிர நான் வந்து ஒரு 4,24,000 பிளஸ் 1,18,000 குடுத்து, டோட்டலா 5,45,000 அவங்களுக்கு குடுத்துருப்பேன். ஆனா 10,000 தான் நான் மாசம் மாசம் ஏர்ன் பண்ணா என்ன ஆகும்? எனக்கு வந்து ரூ. 4,24,000 கடைசில லாஸ் தான் வரும். ஸோ இத தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க கவனமா பார்த்துங்க. அப்ப இந்த டயத்துல எந்த பிளான சூஸ் பண்ணலாம்? அதாவது நான் வந்து என்ட்ட ப்ராடக்ட், சர்வீசஸ் எதுவுமே கிளியரா இல்ல. கோர்ஸ் இல்ல. கோச் பண்றதுக்கு என்ட்ட இது இல்ல. எதுவுமே இல்ல அப்படின்றப்ப அப்போ வந்து அது பயங்கர ஹைலி ரிஸ்க்கான டைம். அப்போ வந்து நீங்க வந்து ஃப்ரீடம் பிளான பேசிக்கா எடுத்துக்கலாம். ஏன்னா மாசம் மாசம் ரூ. 10,000 சம்பாரிச்சீங்கன்னா, மொத்தமா ரூ. 41,000 தான் டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ரூ. 78,000 வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அ நல்ல ஏர்னிங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா நீங்க கருத்துல வச்சுக்கணும். அது இல்ல அப்படின்னா நமக்கு வந்து அது பெரிய பிரச்சனை தான். அந்த தகவல் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க போகிறோம். இப்போ நான் எதுக்காக இந்த அப்படியே ஃபுல் சார்ட்டை போட்டு வச்சுருக்கேன், ஒரு இது ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்தால் நான் எந்த பிளான்லேருந்து எந்த பிளானுக்கு மாறலாம் இதெல்லாம் முடிவு எடுத்துக்கலாம். 2 விஷயம் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நம்மகிட்ட ப்ரோக்ராம் இருக்கா, இதை விற்று நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்றது தெரியணும். இன்னொன்று வந்து இந்த இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்டை இனிமேலாவது டெவலப் பண்ணி கொண்டு வந்துட முடியுமா? இந்த 2யும் அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் பண்ணணும். 2மே இருக்கணும். ஒன்று டூலை வாங்குறது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறது ஒன்று இருக்குது, இல்லை வாங்கின பிறகு இது 2யும் கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை ரிட்டர்னில் எடுக்க முடியும். சும்மா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நினச்சோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்டோ சர்வீஸஸோ நீங்கள் வச்சுருக்கிறது வந்து ஒரு ₹1000 இல்லை ₹5000 இருக்குது அப்படின்னா, நீங்கள் 24 சேல்ஸ் பண்ணணும் இதை ஒரு வருஷத்துக்குள்ளே. இல்லை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் 2 சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் போட்ட அந்த ₹41,500 நீங்கள் வந்து எடுத்து இந்த லெவலுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். மாதம் மாதம் ₹10,000 இது பண்ணணும்னா. இது ஒரு சிம்பிளான கால்குலேஷன். அதே இது உங்கள்கிட்ட ₹1,00,000 ப்ராடக்ட் இருக்குன்னா, ஒரே சேல்ஸ் நடந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து இல்லை ஒரு சர்வீஸ் கொடுத்தீங்கனாலே முடிஞ்சு. சில பேர்லாம் வந்து ஹை டிக்கெட் சேல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு இது சேல் பண்ணாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ பை டிஃபால்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருது, சூப்பராக இவங்க இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் இப்போ இதில் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆசைப்படுறேன். இதில் இருக்க ஃபியூச்சர்லாம் பார்த்துட்டேன், அல்டிமேட் பிளானோட ஃபியூச்சர்லாம் பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குது, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் எனக்கு வந்து மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே ஆக்சுவலாக பேஸாக 10,000 ஏர்ன் பண்ணணும்னு வச்சுக்கிட்டு நான் அதில் வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறேன். இப்போ மாதம் வந்து ₹20,000 நான் ஏர்ன் பண்ணேன்னா என்ன நடக்கும் இங்கே தெரியுது. அப்பயும் நான் வந்து ₹3,00,000 லாஸில் தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு நான் மாதம் வந்து ஒரு 40,000 ஏர்ன் பண்ணேன்னா என்ன ஆகும், அப்பயும் எனக்கு 70,000 லாஸில் இருக்குது. நான் அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு அப்பயும் வரல, எனக்கு ஒரு 4.7 அப்படி வச்சேன் அப்படின்னா ₹47,000 இல்லை ₹46,000 நான் மாதம் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா, தொடர்ந்து 12 மாதமும் கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ₹36,000 என் கையில் நிற்கும். இவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன்னா எனக்கு வந்து ஏர்னிங் அந்த இருக்கணும். ஏன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 5.5 lakhs ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப கவனம் பண்ணிக்கணும். இதில் நான் வந்து ஆடு எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. ஜஸ்ட் டைரெக்டாக ப்ராடக்ட் டூ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஆகும்னு நான் பார்க்குறேன். அப்போ அதுக்கு மேலே நான் ஆட் காஸ்ட் எனக்கு மாதம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நான் ஒரு நாளைக்கு ₹100 மட்டும் ஆடுக்காக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளோ செலவழின்னு பாருங்க. ₹36,000 வந்து ஒரு வருஷத்துக்கு செலவழியும். நான் இதே இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ₹500 போடுறேன் அப்படின்னா ₹1,80,000. ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக அதாவது நான் 30 நாள்னு வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 31 நாளும் செலவு வரும். 365 நாள் அந்த 65 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து அடிப்படையாக நம்ம வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த புரிதல் இருந்துச்சுன்னா நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இது ஒரு சீட்டு தான், ஆனால் இதுக்குள்ளேயே வந்து நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஓகே, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எந்த டயத்தில் எந்த ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லேயே வந்து நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டு லாபம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இருக்கிற ஃபியூச்சர்ஸை வச்சு அந்த மாதிரி ஹை எண்ட் ப்ராடக்ட் எல்லாமே விற்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். என்னை பொறுத்தளவில் அந்த ஹை டிக்கெட் விற்கிறவங்க ஒன்லி ஆன்லைன் 1-to-1 கோச்சிங் போகிறவங்களுக்கு இது இருந்தாலே போதும். ஏன்னா அவங்க கோர்ஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல, எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஆனால் ரொம்ப டைனமிக்காக நிறையா ப்ரோக்ராம்ஸு, கோர்ஸஸு, கோச்சிங்கு, கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது, அதில் நிறையா சேலஞ்சஸ் இது எல்லாமே பண்ணி நீங்கள் உண்மையிலே சொன்ன மாதிரி அவங்களோட பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி 40 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணுற மந்த்லி 40 லட்சம் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரெயினராக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இதை வந்து வச்சுக்கணும். ஆனால் அந்த கேம் பிளான் வந்து உங்கள்கிட்ட கிளியராக இருக்கணும். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஹை டிக்கெட் ₹1,00,000 ஹை டிக்கெட் இருக்குது, என்ட்ரி லெவல்லே 10,000 வச்சுருக்கீங்க, இல்லை 50,000 ப்ரோக்ராம் இருக்குது, என்ட்ரியில் வந்து 1000 என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு பேக்கப்புக்கு என்ன செய்யணும், மார்க்கெட்டிங் இது வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். மார்க்கெட்டிங் கிளியராக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து டெலிவர் பண்ணுறது, உள்ளேருந்து ரெக்கரிங் சேல்ஸை கொடுக்குறது, இல்லை அப் சேல் பண்ணுறது, இல்லை வந்து கிராஸ் சேல் பண்ணுறது எல்லாமே டூலுக்குள்ளே வந்துடும். இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே வந்த அப்புறம் என்னென்ன பண்ணணுன்றதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் உள்ளே கொண்டு வர்றதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் அவங்க ரெஃபர் பண்ணலாம், ரெஃபரல் சிஸ்டம் வச்சுக்கலாம், இல்லை வந்து மற்ற ட்ரெயினர்ஸோட கொலாபரேட் பண்ணி பண்ணலாம்.
எல்லா ஆப்ஷனையும் நான் நேத்தே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது எல்லாமே இருக்கு. ஆனா கோரா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு இந்த இத வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு. அப்படின்ற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடணும். அதன் அடிப்படையில நீங்க இருக்கிற ப்ராடக்ட் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு 10,000 கீழ தான் இருக்கு அப்படின்னா, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 5 சேல்ஸாவது குறைஞ்சபட்சம் நடக்கணும். 10,000 இருக்குன்னா 5 சேல்ஸாவது குறைஞ்சது நடக்கணும். இந்த 5 சேல்ஸ் நடத்தணும் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும், மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும், எவ்வளோ மக்கள் வர வேண்டியது இருக்கும். அதன் அடிப்படையில் நீங்க என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கும், மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, அப்ப அத ஒரு டபுள் த டைம் நீங்க வந்து சேல் பண்ண 10 சேல்ஸாவது பண்ண வேண்டியது இருக்கும். மத்ததெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு எல்லாம் சேர்த்து. ஸோ அப்படி பண்ணா தான் நீங்க வந்து எந்த பிளான சூஸ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ஸோ இத நீங்க வந்து தெளிவா ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பண்ணிடலாம். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நார்மல் டயத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இதுதான் சிச்சுவேஷன். இவ்வளோ பணம் பண்ண வேண்டியது இருக்கும். இவ்வளோ சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இருக்கு. ஒரு 46,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்கணும். மாசத்துக்கு. அந்த மாரி சொல்றேன். நான் இந்த ஹையஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. இல்ல அதுக்கு கீழ இருக்க ப்ராடக்ட் அது இது பிரேக் ஈவனுக்கு சொல்றேன். பிரேக் ஈவனுக்கு நார்மலா இந்த லெவல்ல ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, யூ ஷுட் எய்ம் வெரி ஹை. அவங்க சொன்ன மாரியும் லைக் மந்த்லி வந்து ஒரு 7 லேக், 8 லேக் ஏர்ன் பண்றவங்க, அந்த மாரி லெவல் இருக்கிறதுக்கு நான் சும்மா இங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் வந்து இப்போ ஒரு அ 10 டைம் போட்டா 1,00,000 மாசத்துக்கு ஏர்ன் பண்றவங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்களுக்கு என்ன ஆயிரும்? இங்க வந்துருது. அவங்களுடைய 2 லேக்ஸ் ரெவென்யூ வர்றப்ப 6.39 லேக்ஸ் வரும். ஆனா கண்டிப்பா அடுத்தடுத்து கன்வர்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அத வந்து நம்ம எதிர்பார்த்துக்கலாம். இதுக்குள்ள இருக்கிறது. நீங்க எப்ப பார்த்தாலும் இதுல அதிகமா இருக்கிற மாரியே இருக்கும். அத வச்சு யோசிச்சுறாதீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கணும். பிளஸ் உங்க மாடல் என்ன இருக்குன்றதையும் கிளியரா பார்க்கணும். பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எனிதிங் ஏன்னா இதுல வந்து நமக்கு மொபைல் ஆப் கிடையாது. எதுவுமே கிடையாது. அம் ஆனா இங்க என்டர்பிரைஸ்ல மொபைல் ஆப் இருக்கு. இதுக்குள்ள போக போக நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி இது 2யும் இந்த காம்பினேஷன்ஸ வச்சு உங்களுடைய சர்வீஸ் ப்ராடக்ட் என்ன இருக்கு? இத வச்சு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நேத்தே நான் வந்து ஆஃபர் பத்திலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அத நீங்க பார்த்துட்டு இங்க நம்பர்ஸ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஆஃபர் பிரைஸ் படி இப்ப என்ன நடக்குது அப்படின்றது நான் இங்க காமிச்சிடுறேன். இதுல பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் மொத்தமா அமௌண்டவே தூக்கிட்டாங்க. அது இப்ப என்டர்பிரைஸ் நீங்க பே பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா 2.5 லேக்ஸ் மட்டும் 2.5 லேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி மட்டும் குடுத்தீங்கனாலே போதும். அப்படின்னு வர்றப்ப, இங்க வந்து என்ன இந்த கால்குலேஷன் நம்பர்ஸே ஃபுல்லா நல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்க இங்க நான் வந்து ஒரு 40,000 இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடுது. அப்போ மாசம் மாசமே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நெறையா ஒரு அம் 7,000, 8,000க்கு மேலேயும் மாசம் மாசம் சேவ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இந்த மாரி நெறையா அதுவும் இல்லாம உங்களுடைய அந்த பேசிக்கா மொபைல் ஆப் எல்லாமே வந்துட்டு லைஃப் டைம்க்கு வந்துருது. ஸோ இந்த மாரி ஒரு ஆஃபர் என்டர்பிரைஸ்க்கு இருக்கு. அதே மாரி உங்களுடைய அ அட்வான்ஸ் பிளான்லயும் இருக்கு. அட்வான்ஸ் பிளான்லயும் நீங்க வந்து என்டர்பிரைஸ் இத மைனஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு. இது 1.35 லேக்ஸ் தான் இருக்கு தேவைப்படுது. அதேபோல என்டர்பிரைஸ் மட்டும் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, 1 லேக்ல இருந்து 70,000 கிட்ட வந்துருது. ஸோ ஆக்சுவலா 60,000 பிளஸ் ஜிஎஸ்டி 1 லேக் பிளஸ் ஜிஎஸ்டி போல 1.80 லேக்ஸ் 1. 1.20 லேக்ஸ் ஆக்சுவலா சொல்லப்போனா 1.2 அங்கருந்து உங்களுக்கு 70க்கு வந்துருது. இந்த அமௌண்ட் எல்லாமே நான் ஜிஎஸ்டியோட போட்டேன். ஏன்னா, அங்க ஒரு பிரைஸ் இருக்கும். அத பார்த்துட்டு நீங்க அப்புறம் ஜிஎஸ்டி 18% ஆடணும் அதிகம். பெரும்பாலும் அதனால யாருமே ஜிஎஸ்டி போட மாட்றாங்க. ஆனா பர்ச்சேஸ் பண்றப்ப நம்ம பே பண்ணி தானே ஆகணும். ஸோ எனிவே நீங்க ஜிஎஸ்டி இருக்குன்னா, அது ரிட்டர்ன் வரப்போகுது உங்களுக்கு. இருந்தாலும் அந்த அ கா அமௌண்ட் வந்து என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்கள் இது போல சிம்பிளா கூட ஒரு கால்குலேஷன் போட்டு, ஓகே இந்த அமௌண்ட் நான் பண்ணேன்னா, என்னுடைய ப்ராடக்ட் என்ன இருக்கு, சேல்ஸ் இருக்கு, எத்தன என்ன சர்வீசஸ் இருக்கு, அதோட பிரைசிங் என்ன, நான் எத்தன சேல்ஸ் பண்ணா நான் இப்போ ஒரு 3,00,000 இங்க போடுறேன் அப்டின்னா, என்னால ஒரு 4 மாசம், 3 மாசத்துக்குள்ள அத ஃபுல்லா ரிட்டர்ன் எடுக்க முடியுமா? இல்ல ஒரே மாசத்துல எடுத்துற முடியுமா? என்னென்ன வகையில எனக்கு இருக்கு அப்டின்றத நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டு, இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்றதுக்கு இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கும். அதனால இத பயன்படுத்துங்க. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கு, இத குறித்து கேட்கணும், வைக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் அங்க இருக்கு. இதுல நீங்க வந்து அ பிளாக் ஃப்ரைடேன்னு அனுப்பி வைங்க. நான் டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் நம்ம பேசிட்டு, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கேட்டுட்டு, நீங்க இத பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க் கூட நான் கீழ குடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் ஃபுல்லா ஆக்சுவலா என்ன ஆஃபர் இருக்கு. 21ஆம் தேதி ஒரு ஆஃபர் வருது. அன்னைக்கு அத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5% கிடைக்கும். அத தாண்டி 28ஆம் தேதியிலயும் ஒரு டிராப் இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு 40%, 30% அந்த இதுக்கு மேல ஆஃபர் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்துங்க. இதே போல எந்த ப்ராடக்ட் வாங்க போனாலும் ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணிட்டு,
அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உங்களுடைய நீண்டகால பிஸ்னஸ்க்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை போன்று யாராவது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்க்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு, ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஐடியா என்ன ஏதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு ஓகே 3 லேக்ஸ் தானே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் ஒரிஜினலாக அதை ரிட்டர்ன் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட ப்ராடக்ட்டோ சர்வீசஸோ இல்லை அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகிருக்கும். இல்லை அந்த டூலவே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாலும் முடிஞ்சிடும். இப்போ நானே டன் ஃபார் யூ சர்வீசஸ்லாம் சிலருக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது என்னன்னா, அவங்ககிட்ட பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் டூலை கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்க ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டன் ஃபார் யூ சர்வீசஸ் பண்ணி கொடுப்பது மூலமாக அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ரெவன்யூ வந்து வேகமாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். அந்த அதனால நான் டன் ஃபார் யூ சர்வீசஸ் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஏற்கனவே 4 பேர் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முடிச்சிட்டோம். அடுத்த பேட்ச் அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து போகும். ஸோ இந்த ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் என்னென்ன உங்களுக்கு கால்குலேஷன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்குது, ப்ராடக்ட் சைடில் என்னென்னு தெரிஞ்சுக்க, ப்ராடக்ட்டோ சர்வீசஸ் எனிதிங். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் என்ன, இதை பர்ச்சேஸ் பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் தேவையானதை உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட முடியுமா அப்படின்றதுக்கு அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, மார்க்கெட்டிங் தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம். டூலுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பயங்கர கிங்காக இருக்கணும். அப்போ தான் மட்டும் அதை பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த நேரலையில் நான் சந்திக்கிறேன். இதுவே நம்ம ஆங்கிலத்துலேயும் சொல்லிக்குவோம். சிலருக்கு ஆங்கிலத்தில் தேவைப்படும், அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் போன காணொலியும் பாருங்கள், இதையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நான் தேவையான லிங்க்கை இதுலேயும் கீழே கமெண்ட்ஸில் போட்டுறேன். அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் ஒரிஜினலாக நாளை கழிச்சு வரப்போகிற ஆஃபர், அதாவது 21ஆந்தேதி வரப்போகிற ஆஃபர் இல்லை 28th வரக்கூடிய ஆஃபர் டீட்டெயிலாக அதில் பார்த்துட்டு அதில் எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், பயன்படுத்தலாம். அதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு டன் ஃபார் யூ சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளேயே எல்லா இதுவும் இருக்கும். இருந்தாலும் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து இணைந்து ஒர்க் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அடுத்த நேரத்தில் சந்திப்போம்.